கிறிஸ்து மறுரூபமான திருநாள் ஆகஸ்ட் 6ஆம் நாள். இயேசுவை மேசியா என்று பேதுரு அறிக்கையிட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு இயேசுவானவர் தம்முடைய நெருங்கிய 3 சீடர்களான பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2814 மீட்டர் உயரமான ஒரு மலைக்கு அழைத்து சென்றார். அங்கு இயேசு மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். பேதுரு அவர்களுக்காக 3 கூடாரங்களை உருவாக்க பரிந்துரைத்தான். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கிறிஸ்துவின் குமாரத்துவத்தையும் அவருடைய அதிகாரத்தையும் அறிவிக்கும் விதமாக ஒரு மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அதன் பிறகு தரிசனம் முடிந்தது. இயேசுவை கிறிஸ்து மற்றும் கடவுளின் குமாரன் என்று வெளிப்படுத்துவதில் மறுரூபம் ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்கிறது. இது அவருடைய ஞானஸ்நானம் போன்ற ஒரு அனுபவம். வெளிப்படுத்தப்பட்ட மகிமை மக்கள் மத்தியில் உள்ள கடவுளுடைய ராஜ்யத்தில் அரசரின் அல்லது கர்த்தரின் பிரசன்னத்தை குறிக்கிறது. மோசேயும் எலியாவும் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இவர்கள் மேசியாவின் வருகையையும் பாடுகளையும் குறித்து முன் அறிவித்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலின் சாட்சி. மோசே கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன் சீனாய் மலையிலும், எலியா கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 850 ஆண்டுகளுக்கு முன் ஓரேப் மலையிலும் கடவுளின் மகிமையை கண்டனர். யாத்ராகமம் 24:15, 1 ராஜாக்கள் 19:8. இவர்கள் இருவரின் பூத உடல் கல்லறை உலகில் எவருக்கும் தெரியாது. உபாகமம் 34:6, 2 ராஜாக்கள் 2:11. கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம் மோசே மற்றும் யோவான் ஸ்நானனுக்கு முன் அடையாளம் எலியா. மறுரூப நிகழ்விற்கும் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்கும் 3 ஒற்றுமைகள் உள்ளன. முதலாவதாக, மார்க்கு தனது சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் 6 நாட்கள் என்று கூறுவது யாத்ராகமம் 24:16 மோசேயின் ஆயத்தம் ஒத்திருக்கிறது. மேகம் 6 நாட்களுக்கு மலையை மூடியது. இரண்டாவது, உயரமான மலையில் இயேசுவின் மறுரூபம். சீனாய் மலையில் மோசேயின் முகம் மறுரூப தோற்றத்தை போன்றது. யாத்ராகமம் 34:30. ஆரோனும் மக்கள் அனைவரும் அவரை கண்டு பயந்தார்கள். மூன்றாவதாக, மேகத்தின் நடுவிலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தம். யாத்ராகமம் 24:16 கடவுள் மோசேயிடம் பேசுவதை எதிரொலிக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று இஸ்ரவேலருடைய பிரயாண நாட்களிலே ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் உணர்த்துவதற்காக பேசினார். எண்ணாகமம் 12:7 மற்றும் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள். மேலும் மீட்பின் செயலினாலும் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இந்த மோசே பார்க்கப்படுகிறார். மோசேயின் சட்டமும் எலியாவின் வருகையும் பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனங்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளன. மல்கியா 4:4-6. ஆகாப், அகசியா ஆகிய இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைத்த எலியா யோவான் ஸ்நானனுக்கு முன் அடையாளம். கிமு 3-4களின் மத்தியில் யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வந்த சகரியாவுக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி யோவான் ஸ்நானனின் பிறப்பை பற்றி தெரிவிக்கும்போது யோவான் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக நடப்பான் என்று அறிவித்தான். லூக்கா 1:5-17 வசனங்கள். ஆமென்.